செல்லப்பாண்டியுடைய பிராத ஒரு வழியாக ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள் ஏற்றுக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, செல்லப்பாண்டி ரொம்ப ரொம்ப வீக் ஆகிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் என்னுடைய பிராதை எடுத்துக்கல அப்படின்னா, கண்டிப்பாக நான் இங்கேயே மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்துக்கிட்டு சாகிறத தவிர எனக்கு வேறு வழி தெரில ஐயா. என்னுடைய பொண்ணை நான் வாழ வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். எப்படியாவது இந்த பிராதை ஏற்றுக்குங்கன்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு செல்லப்பாண்டி தன்னை வருத்திக்கிட்டு தன் பொண்ணுடைய வாழ்க்கைக்காக இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே அவருக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. பஞ்சாயத்து தலைவர்களும் வேறு வழி இல்லாமல் அந்த பிராதை ஏற்றுக்கிறாங்க. அதுக்காக ராஜாங்கம் வீட்டில் போய் பேசுகிறாங்க. ஆனால் ராஜாங்கம் முதல்ல இந்த பஞ்சாயத்துக்கு வரத்துக்கு மறுக்கிறாரு. ஸோ நீ பஞ்சாயத்துக்கு வரக்கிறத மறுக்கிறது பார்த்தோம்னா செல்லப்பாண்டிக்காக மட்டும் இல்லை, ராஜாங்கம் இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரை அவமதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, வேறு வழி இல்லாமல் ராஜாங்கம் ஒத்துக்கிட்டு அந்த பஞ்சாயத்துக்கு வராங்க. பஞ்சாயத்து வந்த உடனே ராஜாங்கம் தரப்புலேருந்து நிறைய விஷயங்களை முன் வைக்கிறாங்க. செல்லப்பாண்டி பண்ணது எவ்வளோ பேர் துரோகம் தெரியுமா, எவ்வளோ பேர் அசிங்கம் தெரியுமா. ராஜாங்கம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு படைத்த ஊர் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு மரியாதை உள்ள ஒரு நபரை அரெஸ்ட் பண்ண வச்சுருக்கா அவருடைய பொண்ணு. அப்படி இருக்கும்போது யாருங்க ஏற்றுப்பாங்க அந்த பொண்ணை அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் சொல்கிறாங்க. அப்போ தான் ராஜாங்கம் கேட்குறாரு ஒரு சில கேள்விகளை. 18 வயசுக்கு கீழே இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சது போலீஸுக்கு தெரிஞ்சால் என்னையா பண்ணுவாங்கன்னு கேட்குறாரு. அப்போது அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் ஒருத்தர் சொல்கிறாங்க, 18 வயசுக்கு கீழே கூடிய பொண்ணை திரும்ப பண்ணக்கூடாது. அப்படி பண்ணி வச்சாங்க அப்படின்னா அந்த பொண்ணை திருமணம் பண்ண மாப்பிள்ளை, திரும்ப பண்ணி வச்ச அந்த அவங்க வீட்டு சொந்தக்காரங்க, அவங்க அப்பா அம்மா மாமனார் மாமியார்னு சொல்லி ஒட்டுமொத்த அனைவருமே கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சிருவாங்க. அதுதான் அதுக்கான தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா ஐயா, 18 வயசுக்கு கீழே இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த குடும்பத்தையே கைது பண்ணுவாங்க. அப்படி நடந்துடக்கூடாது, அவங்களுடைய மான மரியாதை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான்யா என் பொண்ணு அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னான். இது தப்பாயா? அந்த பெரிய குடும்பத்துடைய மான மரியாதையை என் பொண்ணு காப்பாற்றிருக்கா. ஆனால் அவங்க அன்னைக்கு போலீஸை கை நீட்டி அடித்து அரெஸ்ட் பண்ணதுக்கு என் பொண்ணு எப்படியா நியாயமாவா? சொல்லுங்க ஐயா நீங்களே அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி கேட்க, செல்லப்பாண்டி சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தானே, அந்த பொண்ணு கரெக்ட் தானே பண்ணியிருக்கா ராஜாங்கம். அப்படி இருக்கும்போது நீ அந்த பொண்ணை வெறுக்கிறது நியாயமே கிடையாது. இந்த ஊருடைய பஞ்சாயத்து தலைமையை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணை உன் மருமலை ஏற்றுக்கிறது தான் என்னோட தீர்ப்புன்னு சொல்லி அவங்களோட தீர்ப்பை சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் ராஜாங்கம் தமிழில் தன் வீட்டு மருமலாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு இக்கட்டான கட்டத்துக்கு தள்ளப்படுறாரு.